புதுக்கோட்டை மாவட்டம் உள்ள கானாடு கவிநாடு கோனாடு பொன்னமராவதி மற்றும் பூங்குன்றநாடு பற்றிய மறு ஆய்வுகள் அவசியமாகிறது. அனைத்துமே அருள்மிகு மாரியம்மன் வழிபாட்டினை மையமாக கொண்டிருக்கிறது. குறிப்பாக இளஞ்சாவூர் மாரியம்மன், கொன்னையூர் மாரியம்மன், நார்த்தமலை மாரியம்மன், கீரணிப்பட்டி மாரியம்மன் போன்ற மாரியம்மன் வழிபாடும் திருவிழாக்களும் தெய்வேந்திரகுல மக்களை பிரதானமாக கொண்டு விளங்குகிறது. மேலும் சமயபுரம் மாரியம்மனை தலைமையாய் தாய் தெய்வமாக கொண்டு 7 மாரியம்மன் திருக்கோயில்கள் சிறப்பு பூஜைகள் பற்றி நாம் அறிவோம். தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மனும், திருச்சியில் ஆல்குடி அன்பில் மாரியம்மனும், புதுக்கோட்டை இலப்பூர் தென்றலூர் மாரியம்மனும், நார்த்தலை மாரியம்மனும், பொன்னமராவதி கொன்னையூர் மாரியம்மனும், தஞ்சாவூர் திருவையாறு வீரசிங்கம்பேட்டை மாரியம்மனும், வைத்திய கோயில் மாரியம்மனும் போன்ற ஒவ்வொரு மாரியம்மன் கோயில் தோற்றத்தையும் தல வரலாறுகளையும் உண்டு. தமிழ்நாட்டில் தேவேந்திரகுல வேளாளர்கள் 7 பிள்ளை காளியம் அம்மனை வழிபாடு செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வழிபாடு சிவபெருமானுடன் தொடர்புடைய காளியம்மன் வழிபாடாகும். 7 வகையான காளிகளும் தனித்தனியாக பெயர் உண்டு. தாயான காளிக்கு ராஜகாளியம்மன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. புதுக்கோட்டை மாவட்டம் இலப்பூர் வட்டத்திலும் சிவகங்கை பகுதியிலும் ராஜபாளையம் என்ற நகரத்திலும் தேவேந்திரகுல வேளாளர்கள் 7 வகையான காளி வழிபாட்டினை கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் தேவேந்திரகுல வேளாளர்கள் பெண்கள் ஆதிகாலம் தொட்டு சிவன் மரபு கொண்ட தாலியை திருமணத்தின் போது அணிந்து கொள்ளுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழர்கள் வழிபடும் 21 பந்திகளில் 7 பிள்ளை காளி அல்லது சப்தமார்கள் என்று அழைக்கக்கூடிய 7 கன்னிமார்களும் தெய்வங்களையும் கொண்டிருக்கிறார்கள். பெருங்கோயில்களிலும் சப்தமாதர்கள் என்று சொல்ற அழைக்கக்கூடிய நாக வழிபாடு என்று அழைக்கக்கூடிய 7 நாகங்கள் சிலைகளையும் காணலாம். கோயில்களில் 7 நாகங்கள் தனித்தனியாக வைத்திருந்தாலும் 7 பிள்ளை காளியைத்தான் குறிக்கும். சப்த கன்னிமார்களாக இருக்கக்கூடிய 7 பெண் தெய்வ வழிபாட்டில் இந்திரன் சக்தியான இந்திராணியும் தெய்வமாகவும் இருக்கிறது. பொன்னமராவதி அருகில் இருக்கக்கூடிய ஏனாதி கிராமத்தில் தெய்வேந்திரகுல வேளாளர்கள் பூர்வீக குடிகளாக வாழ்ந்து வருகிறார்கள். ஏனாதி கண்மாயில் உள்ள மடைகளை பராமரிப்பதும் தண்ணீர் திறப்பதும் உரிமை பெற்றவர்களும் தெய்வேந்திரகுல வேளாளர்களே. காணி அழகன் பங்காளிகள் தான் 7 கம்பங் தெய்வங்களின் சாமியாடிகளாக இருக்கிறார்கள். பூசாரிகளாகவும் பன்னெடுங்காலமாக வாழ்ந்து வருகிறார்கள். சின்ன கருப்பசாமி, பெரிய கருப்பசாமி, மதுர கருப்பசாமி, நொண்டி கருப்பசாமி, வெள்ளையானை, இந்திரன், கொளத்துக்குடி, பேச்சியம்மன் ஆகிய 7 கம்பங்கள் தெய்வங்களுக்கு பொன்னமராவதியில் அமைந்திருக்கக்கூடிய அழகு நாச்சியம்மன் கோயிலுடன் தொடர்புடைய 7 கம்பம் கோயில்களாக விளங்குகிறது. ஆதிகாலம் முதலாக மண் கதையில் கற்சிலைகளையும் எதுவும் வைக்காமல் திருசூலம் மற்றும் நீண்ட அரிவாள் மற்றும் விளக்கேற்றும் கம்பம் மட்டுமே வைத்து வழிபாடு செய்து வருகிறார்கள். ஏனாதி கண்மாயின் தான் 7 கம்பங்கள் தெய்வங்கள் இருக்கிறது. ஊருக்குள் கோயிலில் கெடா வெட்டுதலும் அரிவாளும் தனித்தனியாக இருக்கிறது. ஏனாதி கிராமத்தில் வாழ்ந்து அழகேசன் வகைரா கருப்பையா மகன் கணேசன் இன்றைய நாளில் 7 கம்பம் வழிபாட்டினை வழிநடத்தும் ஆன்மீக பணிகளை பற்றி நமக்கு சொல்லுகிறார். ஏனாதி கணேசன் 7 கம்பம் தெய்வங்களின் வழிபாட்டில் பூசாரியாகவும் உள்ளதால் பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகளில் முக்கியஸ்தராகவும் விளங்குகிறார். ஆடி மாதம் 1ஆம் தேதி பொன்னமராவதி திருவிழாவில் அழகு நாச்சியம்மனுக்கு தெய்வேந்திரகுல மக்கள் பெண்கள் மதுக்கல்யம் என்ற நவதானிய கஞ்சிக்கலையம் எடுத்தல், மதிப்பு சொல்லி அருள்வாக்கு சொல்லுதல், அம்மனுக்கு மாலை சாத்துதல், ஆடித்தேருக்கு ஆட்டுக்கிடா பலி கொடுத்தல், 2 பொட்டல் என்ற இடத்தில் ஐயனாருக்கு புறவி எடுத்தல் என்ற குதிரை எடுத்தல், பேச்சியம்மனுக்கு நாகபானை படைத்தல், ஏனாதி கண்மாய் அடுத்த பிடாரட்டி பக்கம் இருக்க சின்ன கருப்பசாமிக்கு படையிலிடுதல், ஏனாதி கண்மாயின் மடை திறக்கும் இடத்தில் காணியழகன் வழிபாடு, ஏனாதி கண்மாயின் மஞ்சு விரட்டை தலைமையேற்று நடத்தும் உரிமையும் முதல் மஞ்சு விரட்டு காலை விடுதல் உரிமையும், மேல சிவபுரியில் மீனாட்சி சுந்தரலிங்கவர்கள் மூலம் ஆவணி பூட்டு திருவிழாவின் போது ஏனாதி கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளருக்கு மரியாதை, கொன்னையூர் முத்து மாரியம்மன் பூச்செறிதல் திருவிழாவில் ஏனாதி தேவேந்திரகுல வேளாளர் பங்கேற்பு மரியாதை, தை மாதம் பொங்கல் நாளில் தேவேந்திரகுல வேளாளர்கள் சேர்ந்து வைத்து நெல்லை அரிசியாக்கி கண்மாயில் உள்ள அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடுகள் செய்தல்,
போன்ற ஆன்மீக பாரம்பரியம் கொண்ட தேவேந்திரகுல வேளாளர்களை இன்றைய அரசியல் அதிகாரம் இல்லாமல் ஆன்மீக பாரம்பரியங்களை இழந்து வாழ்கிறார்கள். தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரத்தில் உள்ளவர்கள், அரசியல் இருக்கக்கூடியவர்கள், இந்த ஆன்மீக பண்பாட்டும் கலாச்சாரத்திலும் இருக்கக்கூடிய இந்த மக்கள் நமது தேசத்தில் பாரம்பரியம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த நாகரிகம், கலாச்சாரம், பண்பாட்டை இன்று வரை காத்து கொண்டிருப்பவருடைய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. புதுக்கோட்டை மாவட்டம் உள்ள காநாடு, கவிநாடு, கோனாடு, பொன்னமராவதி மற்றும் பூங்குன்றநாடு பற்றிய மறு ஆய்வுகள் அவசியமாகிறது. அனைத்துமே அருள்மிகு மாரியம்மன் வழிபாட்டினை மையமாக கொண்டிருக்கிறது. குறிப்பாக இளஞ்சாவூர் மாரியம்மன், கொன்னையூர் மாரியம்மன், நார்த்தமலை மாரியம்மன், கீரணிப்பட்டி மாரியம்மன் போன்ற மாரியம்மன் வழிபாடும் திருவிழாக்களும் தேவேந்திரகுல மக்களை பிரதானமாக கொண்டு விளங்குகிறது. மேலும் சமயபுரம் மாரியம்மனை தலைமையாய் தாய் தெய்வமாக கொண்டு 7 மாரியம்மன் திருக்கோயில்கள் சிறப்பு பூஜைகள் பற்றி நாம் அறிவோம். தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மனும், திருச்சியில் ஆல்குடி அன்பில் மாரியம்மனும், புதுக்கோட்டை இலப்பூர் தென்றனூர் மாரியம்மனும், நார்த்தலை மாரியம்மனும், பொன்னமராவதி கொன்னையூர் மாரியம்மனும், தஞ்சாவூர் திருவையாறு வீரசிங்கம்பேட்டை மாரியம்மனும், வைத்திய கோயில் மாரியம்மனும் போன்ற ஒவ்வொரு மாரியம்மன் கோயில் தோற்றத்தையும் தல வரலாறுகளையும் உண்டு. தமிழ்நாட்டில் தேவேந்திரகுல வேளாளர்கள் 7 பிள்ளை காளியம் அம்மனை வழிபாடு செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வழிபாடு சிவபெருமானுடன் தொடர்புடைய காளியம்மன் வழிபாடாகும். 7 வகையான காளிகளும் தனித்தனியாக பெயர் உண்டு. தாயான காளிக்கு ராஜகாளியம்மன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. புதுக்கோட்டை மாவட்டம் இலப்பூர் வட்டத்திலும் சிவகங்கை பகுதியிலும் ராஜபாளையம் என்ற நகரத்திலும் தேவேந்திரகுல வேளாளர்கள் 7 வகையான காளி வழிபாட்டினை கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் தேவேந்திரகுல வேளாளர்கள் பெண்கள் ஆதிகாலம் தொட்டு சிவன் மரபு கொண்ட தாலியை திருமணத்தின் போது அணிந்து கொள்ளுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழர்கள் வழிபடும் 21 பந்திகளில் 7 பிள்ளை காளி அல்லது சப்தமார்கள் என்று அழைக்கக்கூடிய 7 கன்னிமார்களும் தெய்வங்களையும் கொண்டிருக்கிறார்கள். பெருங்கோயில்களிலும் சப்தமாதர்கள் என்று சொல்ற அழைக்கக்கூடிய நாக வழிபாடு என்று அழைக்கக்கூடிய 7 நாகங்கள் சிலைகளையும் காணலாம். கோயில்களில் 7 நாகங்கள் தனித்தனியாக வைத்திருந்தாலும் 7 பிள்ளை காளியைத்தான் குறிக்கும். சப்த கன்னிமார்களாக இருக்கக்கூடிய 7 பெண் தெய்வ வழிபாட்டில் இந்திரன் சக்தியான இந்திராணியும் தெய்வமாகவும் இருக்கிறது. பொன்னமராவதி அருகில் இருக்கக்கூடிய ஏனாதி கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் பூர்வீக குடிகளாக வாழ்ந்து வருகிறார்கள். ஏனாதி கண்மாயில் உள்ள மடைகளை பராமரிப்பதும் தண்ணீர் திறப்பதும் உரிமை பெற்றவர்களும் தேவேந்திரகுல வேளாளர்களே. காணி அழகன் பங்காளிகள் தான் 7 கம்பங் தெய்வங்களின் சாமியாடிகளாக இருக்கிறார்கள். பூசாரிகளாகவும் பன்னெடுங்காலமாக வாழ்ந்து வருகிறார்கள். சின்ன கருப்பசாமி, பெரிய கருப்பசாமி, மதுர கருப்பசாமி, நொண்டி கருப்பசாமி, வெள்ளையானை, இந்திரன், கொளத்துக்குடி, பேச்சியம்மன் ஆகிய 7 கம்பங்கள் தெய்வங்களுக்கு பொன்னமராவதியில் அமைந்திருக்கக்கூடிய அழகு நாச்சியம்மன் கோயிலுடன் தொடர்புடைய 7 கம்பம் கோயில்களாக விளங்குகிறது. ஆதிகாலம் முதலாக மண் கதையில் கற்சிலைகளையும் எதுவும் வைக்காமல் திருசூலம் மற்றும் நீண்ட அரிவாள் மற்றும் விளக்கேற்றும் கம்பம் மட்டுமே வைத்து வழிபாடு செய்து வருகிறார்கள். ஏனாதி கண்மாயின் தான் 7 கம்பங்கள் தெய்வங்கள் இருக்கிறது. ஊருக்குள் கோயிலில் கெடா வெட்டுதலும் அரிவாளும் தனித்தனியாக இருக்கிறது. ஏனாதி கிராமத்தில் வாழ்ந்து அழகேசன் வகைரா கருப்பையா மகன் கணேசன் இன்றைய நாளில் 7 கம்பம் வழிபாட்டினை வழிநடத்தும் ஆன்மீக பணிகளை பற்றி நமக்கு சொல்லுகிறார். ஏனாதி கணேசன் 7 கம்பம் தெய்வங்களின் வழிபாட்டில் பூசாரியாகவும் உள்ளதால் பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகளில் முக்கியஸ்தராகவும் விளங்குகிறார். ஆடி மாதம் 1ஆம் தேதி பொன்னமராவதி திருவிழாவில் அழகு நாச்சியம்மனுக்கு தேவேந்திரகுல மக்கள் பெண்கள் மதுக்கல்யம் என்ற நவதானிய கஞ்சிக்களையம் எடுத்தல், மதிப்பு சொல்லி அருள்வாக்கு சொல்லுதல், அம்மனுக்கு மாலை சாத்துதல், ஆடித்தேருக்கு ஆட்டுக்கிடா பலி கொடுத்தல், 2 அம்பார பொட்டல் என்ற இடத்தில் ஐயனாருக்கு புறவி எடுத்தல் என்ற குதிரை எடுத்தல், பேச்சியம்மனுக்கு நாகபானை படைத்தல், ஏனாதி கண்மாய் அடுத்த பிடாராட்டி பக்கம் இருக்க சின்ன கருப்பசாமிக்கு படையிலிடுதல், ஏனாதி கண்மாயினும் நடை திறக்கும் இடத்தில் காணியழகன் வழிபாடு,
ஏனாதி கண்மாயின் மஞ்சு விரட்டை தலைமையேற்று நடத்தும் உரிமையும் முதல் மஞ்சு விரட்டு காலை விடுதல் உரிமையும் வேல சிவபுரியில் மீனாட்சி சுந்தரலிங்க அவர்கள் மூலம் ஆவணி பூட்டு திருவிழாவின் போது ஏனாதி கிராமத்தில் தேவேந்திர குலவளாருக்கு மரியாதை. கொன்னையூர் முத்து மாரியம்மன் பூச்செறிதல் திருவிழாவில் ஏனாதி தேவேந்திர குல வேளாளர்கள் பங்கேற்கும் மரியாதை. தை மாதம் பொங்கல் நாளில் தேவேந்திர குல வேளாளர்கள் சேர்ந்து வைத்து நெல்லை அரிசியாக்கி கண்மாயில் உள்ள அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடுகள் செய்தல் போன்ற ஆன்மீக பாரம்பரிய கொண்ட தேவேந்திர குல வேளாளர்களே இன்றைய அரசியல் அதிகாரம் இல்லாமல் ஆன்மீக பாரம்பரியங்களை இழந்து வாழ்கிறார்கள். தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அரசியல்